இந்த பிள்ளை குட்டிங்கலாம் தூங்கினாதான் நம்ம வந்து பொறுமையாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த கேக்கை செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால அவங்களாம் தூங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த கேக் செஞ்சு வச்சேன். சூடாக இருந்ததுனால நைட் அப்படியே ஒரு துணியை போட்டு மூடி வச்சுட்டு நானும் போய் படுத்துட்டேன். காலைல எந்திரிச்சு வந்து சரி பீஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து பார்த்தேன். கப் கேக் வந்து கொஞ்சம் சுமாராக தான் வந்துச்சு. ஆனால் யூஸ் பண்ண பேட்டர் வந்து ஒரே பேட்டர் தான். ஆனால் அந்த ஸ்கொயர் ட்ரேல பண்ண கேக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துச்சு. இது வரைக்கும் நான் செஞ்ச கேக்லேயே வந்து பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் செஞ்ச கேக் எல்லாமே கொஞ்சம் சொதப்பலாச்சு, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பட் இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இது நார்மலாக செய்கிற இந்த டீ கேக் தான். ஸோ இது வந்து நம்ம இனி அடிக்கடி செஞ்சலாம் அப்படிங்கிற முடிவோட தான் இருக்கேன். கேக்கான வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சின்னவனுக்கு வந்து லீவு, பெரியவனுக்கு ஸ்கூல் அப்படிங்கிறதுனால அவனுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சப்பாத்தி தான் அவனோட ஆல் டைம் ஃபேவரட். அதனால் காலைல சப்பாத்தி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடவும் அப்புறம் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்குமே வந்து அதையே பேக் பண்ணி கொடுத்துட்டேன். சைட் டிஷ் வந்து சப்பாத்திக்கு வந்து முட்டையை வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி முட்டையும் பன்னீரும் ஃப்ரை பண்ணி அப்படியே கொடுத்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அவன் கிளம்பி போனதுக்கப்புறம் சின்னவன் பண்ணுற அலப்பறை தான் பயங்கரமாக இருக்கும். நான் செஞ்ச இந்த அழகான கப் கேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருந்தார். சாக்லேட் சிரப்பும் அந்த சாக்கோ ஸ்ப்ரெட்டும் போட்டு அதை கச்சா முச்சான்னு பண்ணிக்கிட்டு இருந்தா. என்ன ஆனாலும் சரிடா, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நீயே தான் சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். எப்படியோ சாப்பிட்டான். மத்தியானத்துக்கான லஞ்ச் வேலைகளும் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அன்னைக்கான லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் வச்சு ஒரு பீர்க்கங்காய் பால் ஊற்றி செய்கிற ஒரு கடையல். ஏற்கனவே இந்த ரெசிபி நான் ஒரு டைம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கம்மஞ்சோர் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ கம்மஞ்சோரில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டோம், நைட்டே தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் கரைச்சி தயிர் ஊற்றி கரைச்சி குடிச்சிக்கலாம். அப்புறம் பச்சை பயிர் வந்து வேக வச்சு அதை அப்படியே வணக்கி வச்சுட்டேன். அப்புறம் காளான் வச்சு ஒரு கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் அன்னைக்கான லஞ்சு.